ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து திருப்பதி லட்டு பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் 1/4 கிலோ கடலை மாவு எடுத்திருக்கேன், 1/4 லிட்டர் நெய், 2 ஸ்பூன் சீனி, ஒயிட் சுகர், 3 ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு 15 முந்திரி, 15 திராட்சை, ஒரு 6 ஏலக்காய் வந்து நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 1/2 கிலோ சீனி, 200 ml பால், இதோட கொஞ்சம் சால்ட்டு போட்டு நம்ம மாவு பிணையணும். பூந்தி பொரிச்செடுக்க எண்ணெய், இது வந்து கடலை எண்ணெய். பாகு வைக்க வந்து தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வந்து எண்ணெய் சூடு பண்ண வச்சுட்டு நம்ம மாவு கலந்துக்கலாம். இது வந்து கடலை எண்ணெய். எண்ணெய் வந்து சூடாகட்டும், நம்ம மாவு நம்ம கலந்துக்கலாம். ஃபஸ்ட் நம்ம வந்து ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு நம்ம வச்சுருந்து இந்த 200 பால் ஃபஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து நம்ம வச்சுருந்து 3 ஸ்பூன் அரிசி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த பாலில் அரிசி மாவு நல்லா இந்தமாதிரி மிக்ஸ் பண்ண சின்ன ஒயிட் சுகர், இது வந்து 2 ஸ்பூனையும் போட்டு இதை நல்லா கலந்துக்கலாம். இது கூடவே நம்ம டேஸ்ட்டுக்காக சும்மா லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணணும். சக்கரை ஃபுல்லாக நல்லா கரையணும். இந்தமாரி அரிசி மாவு ஜீனி எல்லாம் நல்லா கரைஞ்ச உடனே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கடலை மாவு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பபிள்ஸ் இல்லாமல் நல்லா மாவாக நம்ம இதை கலந்துக்கணும். மாவு இந்த மாதிரி கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம பால் ஊற்றி பிணையும் போது மாவு வந்து இந்த மாதிரி இது வந்து இட்லி மாவு பதத்தில் இருக்குது. நமக்கு மாவு வந்து கொஞ்சம் நல்லா தண்ணியாக வேணும். அதனால் நம்ம கொஞ்சமாக அதில் தண்ணி ஆட் பண்ணி ஒரு தோசை மாவு அளவுக்கு நம்ம இதை கலந்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணணும். நல்லா கெட்டி இல்லாமல் இதுமாரி நல்லா ஒரு சாஃப்டான மாவாக நம்ம அதை வந்து எடுத்துக்கணும். நம்ம வந்து ஃபுட் கலர் எதுவும் ஆட் பண்ண தேவை கிடையாது. ஏன்னா நம்ம பண்ணுறது வந்து திருப்பதி லட்டு ஒரு லைட் எல்லோ கலரில் தான் வரும் லட்டு. அதனால் நம்ம ஜீனி போட்டிருக்கனால நமக்கு அந்த இது வந்துடும். இந்த அளவுக்கு மாவு வந்து இருக்கணும். தோசை மாவுக்கு கொஞ்சம் தண்ணியாக நம்ம வந்து மாவை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு, எண்ணெயும் சூடாகிடுச்சு. நம்ம பூந்தி போடலாம். இது வந்து நம்ம சாப்பாடுலாம் எடுக்க யூஸ் பண்ணிட்டு அரிகரண்டி, இதில் தான் நம்ம இப்போ பூந்தி நம்ம ஊற்ற போகிறோம். இதேமாரி ஒரு குழிக்கரண்டி மாவு எடுத்து இதில் ஊற்றி நம்ம தேய்ச்சி விட்டோம்னா பூந்தியாக நமக்கு உள்ளே விழுகும். எண்ணெய் இப்போ நல்லா நமக்கு சூடாகிட்டு இப்போ கொஞ்சமாக போட்டு பார்த்தா நமக்கு நல்லா தெரியும். நம்ம பூந்தி நம்ம ஊற்றிடலாம். இப்படி வந்து நல்லா இப்படி தேய்ச்சி விடணும். இதை ரொம்ப அதிகமாக ஊற்ற வேண்டாம். எண்ணெய் கொள்கிற அளவுக்கு மட்டும் இதை நம்ம ஊற்றி விடலாம். வெந்துருச்சா? பத்து இல்லாமல் இது ரொம்ப முருகலாக எடுக்கக்கூடாது. கொஞ்சம் நல்லா பதமாக பார்த்து நம்ம இந்த பூந்தியை கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜ் வந்து நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ரொம்ப முருகு வெட்டக்கூடாது. இது நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அதை எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம எல்லா மாவையுமே வந்து நல்லா பூந்தி மாரி போட்டு நம்ம வந்து எடுத்துக்கணும். அதுக்கடுத்து ஜீரா வச்சிடலாம். நம்ம ஜீரா வச்சிடலாம். ஒரு பாத்திரம் வச்சுட்டு 1/2 கிலோ சீனி, 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். முன்னாடியே சொல்லியாச்சு. இப்போ நம்ம எல்லா மாவையும் வந்து இந்தமாரி பூந்தி மாரி போட்டு எடுத்துக்கிட்டோம். அதுக்கடுத்து நம்ம ஜீரா நம்ம வச்சுட்டோம். ஜீரா வந்து ஒரு கம்பி பதம் வரணும். சக்கரை நல்லா முதல்ல கரையட்டும். நம்ம பொரிச்சு எடுத்த பூந்தியிலேருந்து கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் நல்லா தூள் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா அப்போ தான் இது நல்லா ஷேப்பாக நமக்கு வந்து பிடிக்க வரும். அதனால் நம்ம வந்து கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக தூள் பண்ணி எடுத்துக்கணும். சக்கரை பாகு வந்து இந்தமாரி ஒரு கம்பி பதம் வரணும். இந்தமாரி ஒரு கம்பி பதம் வந்தோடனே நம்ம பாகு வந்து ஆஃப் பண்ணி, இப்போ நம்ம வந்து நெய்யில் நம்ம வந்து முந்திரி தசையை வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். நெய் நல்லா இதுமாதிரி உருகணுன்னு ஃபஸ்ட் நம்ம வச்சுருந்த முந்திரியை அதில் போட்டு கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலராக வர வரைக்கும்
ரொம்ப ப்ரௌன் ஆக வேண்டாம், லைட்டாக வறுபட்டோடனே இதை நம்ம எடுத்துடலாம். போதும். கறியிடக்கூடாது. பச்சிருந்த திராட்சை அதையும் போட்டுக்கலாம். போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம், ஏன்னா திராட்சை டக்குன்னு கறியிடும். அதனால் திராட்சை ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து லட்டு பிடிச்சிடலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். எடுத்து வச்ச முந்திரி பருப்பு, திராட்சை, ஏலக்காய் தூள், நெய் ஊற்ற போகிறோம். நம்ம முந்திரி வறுத்தோம் இல்லையா, அந்த நெய் ஃபஸ்ட் நம்ம இதில் வந்து நம்ம ஆட் வச்சுருக்க சக்கரை பாகை நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். தெரியுதா? எதையும் எடுக்கவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.